மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாதம் 2026 உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம எடுப்போம். ஸோ இந்த மாதம் ஜூலை மாதம் தொடக்கத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளே இருப்பார். கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, 17ஆம் தேதியில் சூரிய பகவான் நம்முடைய கடக ராசிக்குள்ளே தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிப்பார்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் நம்முடைய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருப்பார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாதம் தொடக்கத்தில் நம்முடைய சுக்கிர பகவான் கரெக்டாக 4ஆம் தேதி நைட்டு வரையும் கடகராசியில் குரு சுக்கிரன் இணைவோடு பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஸோ புதனும் கூட தான் இருப்பார். அப்போ புதன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதம் கரெக்டாக 8ஆம் தேதி வக்ரமாகி பின்னாடி மிதுன ராசிக்குள்ளே தன்னுடைய சுய ராசிக்குள்ளேயே என்ன பண்ணுறாரு, வக்ரம் பெற்று போய் அமர்கிறாருங்கிறது பார்க்குறோம். சுக்கிரனும் 5ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிறாரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கார். சரியா? அதே போல் நம்முடைய கும்ப ராசியில் ராகு பகவான், அதே போல் நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி கரெக்டாக அந்த மாதத்துடைய எண்ட் ஆஃப் பாயிண்டில் வக்ரம் அடைகிறார். ஓகேவா? ஸோ வக்ரம் எங்கே அடைகிறாரு, நம்முடைய மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறான்னு பார்க்கும். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். இவ்வளோ நாட்களாக உழைச்ச உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. பொருளாதார விஷயங்கள் நிறைய தடை இருந்துச்சு இல்லையா? நிறைய தடைகள், 1 2 பிரச்சனைகள் எல்லாம் சொல்லவே இந்த ஒரு வீடியோ போதுமாங்கிற மாதிரி தான். உண்மையிலேயே நம்ம சிம்மராசிக்காரங்க எவ்வளோ தான் நீங்கள் சிரமப்பட்டிருந்தாலும், நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டிருந்தாலும், ஆனால் உங்களை வெளியே கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த கம்பீரமான ஒரு சூரியனுடைய ஆதிக்கம், சுக்கிரனுடைய வலிமை எல்லாமே உங்களுடைய சிம்ம ராசியில் அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாண்டா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே பாரத்தை வச்சுட்டு வெளியே கம்பீரமாக இருக்கீங்க. ஸோ இந்த நிலையில் எப்போ மனசுக்குள்ளே பாரம் இல்லாமல் இருப்போம், எப்போ ஒரு அழுத்தம் இல்லாமல் இருப்போம், எப்போ நினச்சதை நினச்சி முடிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னையை பொறுத்தவரை இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து ஒரு 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் யாருக்காச்சும் ஒரு உதவிகள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, ஒரு உதவியா சார், கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் சார் நாங்கள் செஞ்ச உதவியை லிஸ்ட்டு போட்டால் போய்கிட்டே இருக்கோம். உண்மைதான், நீங்கள் சொல்கிறது நானும் ஏற்றுக்கிறேன், உங்கள் உள்மனை சொல்கிறது எனக்கும் புரியுது. நீங்கள் அவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்கீங்க. அந்த உதவிகள் செஞ்ச ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நிறைய பிரச்சனைகளையும் எதிர்கொண்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய மனசில் உள்ள வலி, வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே என்ன பண்ண போகுது, உங்களை விட்டு அப்படியே கடந்து போகுது. சார் இப்போ பொதுவாகவே உங்களுடைய இயல்பான குணம் என்னென்னா, ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நேச்சுரலாகவே ஒரு ரசிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். இப்போ அந்த ரசனையே இல்லை. அதாவது சொல்லுவோம்ல, சார் சோத்தில் புளி போட்டானான்னு தெரில, உப்பு போட்டானான்னு தெரில, குழம்பு டேஸ்ட்டாக இருக்கான்னு கூட தெரில சார், ஆனால் சாப்பிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா அந்த நிலை தான் இப்போ இருக்குது. எது நடந்தாலும் ஓகே, நகர்த்தி போட்டோம், இந்த நாள் இப்படியே ஓடட்டும், நாளைக்கு நல்ல பொழுதாக இருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்படி நினச்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கேது பகவான் எப்போ ராசிக்கு வந்தாரோ அதிகமாக நினப்பு மட்டும்தான் இருக்குது, ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த நிலை இப்போ மாறப்போகுது.
அதுவும் பூர நட்சத்திரக்காரங்க பல போராட்டத்திலேருந்து வெளியே வர போகிறீங்க. உண்மையிலே இப்போ ஒரு 20 நாளாக என்னை பொறுத்த 20 நாள் 30 நாளாக நம்முடைய பூர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக வரீங்க. கொஞ்சம் அப்படியே உங்கள் மனசு பாரம் குறையுது, ஜஸ்ட்டு குறைஞ்சிருக்கு, ஃபுல்லாக குறையல, அதையும் நான் சொல்லிக்கிடுவேன். ஆனால் இப்போ மக நட்சத்திரக்காரர்களுக்கு அழுத்தம் அதிகமாகி கொண்டே இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் கோவப்பட வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் கோவப்படாட்டி உங்களை கோவப்படுத்தி பார்க்க வேண்டிய சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் உறவில், உங்களுடைய நட்பில், உங்களுடைய அன்பில், உங்களுடைய பாசத்தில் கலந்தவர்களே இப்போ என்ன பண்ணுறாங்க, பாயாசத்தை கலந்து கொடுக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு அழுத்தம் இருந்தது. உண்மை என்றால் அந்த அழுத்தம் எல்லாம் வெளியேறி லைஃப் ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடக்கத்தின் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஜூலை மாதம் நம்முடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக இருக்க போகுது. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசிக்காமல் பண்ண விஷயங்கள் இப்போ பெரிய பிரச்சனை நிற்கி இல்லையா, அசால்ட்டாக பண்ணிங்க நமக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களில் இப்போ உங்களுக்கு இருக்கிற அழுத்தங்கள் எல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு கடந்து போகுது. உங்கள் மேலே தப்பே கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை. உங்களை யார் குறை சொன்னாங்களோ, யார் உங்கள் மேலே ஒரு குற்றம் சொன்னாங்களோ அவங்களே என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஜூலை மாதம் தொடக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 27ஆம் தேதிக்குள்ளே வாக்குமூலம் மாதிரி கொடுக்க போகிறாங்க. நான் தான் தப்பு பண்ணேன், இவங்க தப்பு பண்ணலை அப்படின்னு அவங்களே அவங்களுடைய தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய கோச்சார கிரக ரீதியாக சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. சரியா? சரி, இதில் நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் இந்த கேது பகவான் கடந்து போனதையும் கொஞ்சம் மனசில் வலி வேதனை இருந்தால் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் ஒன்று நடைப்பயிற்சி அல்லது யோகா. சரியா? ஒன்று யோகாசனம் பண்ணுறது சிறப்பு, அல்லது நடைப்பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு பண்ணுவது நல்லது. மனசில் மட்டும் எந்த பாரத்தையும் சுமக்காதீங்க. சரியா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட ஒன்று பேசிடுங்க, வெளிப்படையாக சொல்லிடுங்க. சார் எனக்கு யாரையும், எனக்கு நிறைய பேரை பிடிக்கும் சார், என்ன தான் சார் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க சார், நான் என்ன சார் பண்ணேன். அப்போ உங்களை பிடிச்ச ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? நீங்கள் கண்ணாடியை பாருங்க தெரியும். உங்களை பிடிச்ச ஒரே ஆள், உங்கள் மேலே அன்பு வச்ச ஒரே ஆள் நீங்கள் தான். அப்போ கண்ணாடியை பார்த்து பேசுங்க. புரியுதா? உங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்களே என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ளஸ்ஸையும் சொல்லுங்கள், உங்களுடைய மைனஸையும் சொல்லுங்கள். சொல்கிறதுக்கு முன்னாடி கதவை பூட்டி வச்சுட்டு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே நீங்கள் உங்களுக்குள்ளே தான் பேசிக்கிருப்பீங்க. இந்த நான் அதை சொல்லுவாங்களே, 4 செவத்துக்கு கண் இருக்குன்னாமாங்க, 4 செவத்துக்கும் காது கேட்குமாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நிலையை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் சிம்மராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்தது இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பொது பலன், சுய ஜாதகம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் 20 to 30% இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் கொடுப்பாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் நடக்குமா, அது எப்போ நடக்கும், அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய ஜாதகம் வேணும். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க. ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு மிக துல்லியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கணித்து உங்களுக்கு குறிப்பிட முடியும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை சார், எனக்கு ஜாதகமே இல்லையே சார், அப்போ என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியாதா அப்படிலாம் கேள்வி இருக்கலாம். ஸோ ஜாதகமே இல்லை, எழுதலை, இல்லை பிறந்த தேதியே தெரியாது, எனக்கு என்னுடைய பேர், எனக்கு குறிப்பிட்ட வயது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு உறுதியாக பிரசனத்தின் அடிப்படையில்
உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணக்கிட முடியும். அதே போல் உங்களுடைய வீட்டுடைய வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாஸ்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சார் நான் வாடகை வீட்டில் இருக்கேனே, எனக்கு வாஸ்து என்னை அஃபெக்ட் பண்ணுமா? சார் நான் ஒத்திக்கி இருக்கேனே, எனக்கு எதுவும் வாஸ்து பிரச்சனை பண்ணுமா? சார் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே அதாவது உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டோடனே என் வீடு இதுதான் சொல்லி ஒரு விலாசம் கொடுக்கீங்களே. ஸோ அப்போ அந்த வீட்டுடைய உரிமையாளராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீட்டுடைய வாஸ்துவில் உள்ளே வரீங்க. ஸோ உங்களுடைய வாஸ்து அற்புதமாக இருந்தால் வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கட்டாயமாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இறை அருள் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.